அப்பா நாங்கள் விசுவாசமுள்ள குடும்பமாய் எப்படி இருக்க வேண்டும், எப்படி கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் ஆண்டவருடைய கரத்தில் விசுவாசிகள் ரட்சிக்கப்படாத ரட்சிப்பை அறிவித்து அப்பா தேவனை அறியாதவர்களுக்கு தேவனை அறிவித்து அப்பா அறிந்தவனுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி இன்னும் நாங்கள் ஆயத்தப்படுத்த ஆண்டவரை எங்களை எடுத்து விசுவாசிகள் நடக்கிற அற்புதமான அடையாளங்கள் சொல்லிடப்பா. அவர்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வோம், ஜெபிக்கவோ சாவுக்கு எதுவான காரியங்களை அப்பா அவர்களை ஒன்றும் செய்யாது என்று சொல்கிறேன். இந்த விசுவாச குடும்பத்தாரை அப்பா நீங்க எடுத்து பண்படுத்தி பயன்படுத்தி அநேக ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிப்பை சொல்லுவோம், ரட்சிப்பை அறிந்து பின்மாற்றத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அப்பா தேவனுடைய வார்த்தையை சொல்லி ஆயத்தப்படுத்துவோம். எங்கள் விசுவாச குடும்பத்தாரை காத்து நீங்க தட்டி எழுப்புவோம். கிருபை வல்லமை தயவு இறக்கம் எங்கள் பிள்ளைகளுக்குள்ள ஊடுருவி பாய்ந்தார். உங்களுடைய கரம் இம்மட்டுமாய் கட்டாவே எங்களை நடத்தி இந்த 7ஆம் மாதத்தில் அப்பா கடைசி காலை ஆராதனை அப்பா நடத்த தேவனிலே ஆசீர்வதித்த கிருபை காட்சுதல். இந்த ஆராதனை வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை கட்டாவே நீ தனித்தனியா பேர் பெற நீங்க ஆசீர்வதிங்க. அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் அப்படி ஆசீர்வாதம் இருக்கிற அவங்க விரும்புகிற காரியங்களே அப்படி மகிமை காணப்படட்டும். அவங்க எதை கேட்கிறாலும் அதை பெற்றுக்கொள்ள தகுந்த விசுவாசத்தை அவர் கொடுத்து இன்னும் அவர்கள் எழுப்பி பிரகாசிக்க கர்த்தர் ஒளியை தரிப்பித்து ராஜாக்கள் அவர்கள் வர கர்த்தர் நீங்கள் அவரை பலப்படுத்துங்க, அவங்களை கர்த்தர் தைரியப்படுத்துங்க. விசுவாசத்துக்கு நடத்துகிறார்கள். விசேஷமாய் கர்த்தர் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதியும் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி நடக்கிற 2 காரியங்களில் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நன்மையை கிருபை தொடர எல்லாருடைய காரியங்களை செய்ய கர்த்தரை உதவி செய்ய இந்த திறனுள்ள கரம் எங்களை கர்த்தரை உள்ள பலப்படுத்தி நன்மையான காரியங்களை செய்யும்படியாக இந்த கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறது. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். அவருடைய கரம் மாத்திரம் எங்களை தாழ்த்துடைய கரத்தில் ஒப்புக்கொடும். கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளத்தின் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் இன்றும் இந்த கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஒத்து கை